டேய் சிவா, நீ இன்னும் கிளம்பலையா? டேய் நீ வரதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் நீ போறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். என்னடா அப்படிலாம் பேசுற? இங்க பார், இங்க இருந்து பார்த்தா என் வீட்ல இருக்கிறது இன்னர் நோட் எல்லாமே தெரியுது. நீ அவுட் போனா நான் இன் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் செல் டு செல், ஃபோன் டு ஃபோன். யூ அவுட் கோயிங், ஐ அம் இன்கமிங். சரி போலாம். आपके पास एंट्री पास है क्या? अरे अरे रुको रुको, इस गाड़ी को रुको। स्टॉप स्टॉप स्टॉप। तुम अंदर कहाँ चले आ रहे हो? तुम्हें वहाँ पे रोका गया ना? फिर तुम अंदर क्यों चले आए हो? हैं? मैं उनके रिलेशन में हूँ। किसके रिलेशन में हो? उनसे मिलने आई हूँ। चलो साइड में लगाओ गाड़ी, साइड में लगाओ। हाँ यहीं रोको। சார் இவங்க हाँ बोलिए। இந்த வீட்டு பொண்ணுங்க சாரதாமா இருக்காங்கல்ல, அவங்க பேத்தி. ஏங்க क्या बोल रहे हैं समझ में नहीं आ रहा है। मैं चेन्नई से आई हूँ। हाँ, हाँ। शारदा माँ की पोती हूँ। हाँ। उनसे मिलना है, इसीलिए आई हूँ। ठीक है मैं जाके पूछ के आता हूँ, सर। लेकिन आपको मालूम होना चाहिए कि आपने किस तरह से एंट्री मारी है। सरिया, यहीं सरिया, रहना। पोया। ए, इनका ख्याल रखना, मैं जाके पूछ के आ रहा हूँ। ठीक है साहब। एक्सक्यूज मी सर। सर चेन्नई से 2 लोग आए हैं, उनमें से एक कहती है कि शारदा मैम साहब की पोती है। अगर आप इजाजत दें तो मैं उन्हें अंदर मैं पूछ ले लेता हूँ, वेट करो। ओके सर। एक्सक्यूज मी। ஏங்க யாருக்கும் வெட்டிங் போல இருக்குங்க. हाँ। ஐயோ उन அந்த लोगों மொட்டை को வேற मैंने वரும். वहीं रुकने के लिए कहा ஏதோ था। கேட்குறான், சமாளிங்க. तो सुनने, कहा था ना? पेशामा तो फिर वलिये अंदर वेट क्यों चले करने आए? निकला। உள்ள வந்தாச்சுல்ல விடுங்க. मैं पूछ रहा हूँ, तुम जवाब क्यों नहीं दे रहे हो? हैं? चलो चलो निकलो ऐसे, बाहर निकलो ऐसे। उन्हें आने दो। அப்படியே என் ஜானு மாதிரி இருக்கல்ல. வா. हाँ जी, तुम वहीं रहो, मैं आ रहा हूँ, मैं आके देखता हूँ। हाँ। சிவா இங்க வரும்போது பயந்துகிட்டே வந்தேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆளாளுக்கு கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்க பிடிங்க. ஓ அப்புறம் அப்புறம் சாரு பாட்டி கூப்பிடுறாங்க. வரேன். சிவா இரு, இதோ வந்துடுறேன். राज आओ ना. ஹலோ. ஏய் சிவா, எங்க இருக்க? ரோட்டில் அவ அவள் வீட்டில்.
என்னாச்சுடா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ட்ராமா ஃபினிஷ். அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவள் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டா. டேய், நீ ஏதா சொன்னியா? அவ என்ன சொன்னா? சொன்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு. வேற ஒன்றும் சொல்லலையா? வேற என்ன சொல்லுவா? அவ்வளோதான் சொன்னான். ஒட்டுமொத்தமாக பெரிய சந்தோஷம். அவளை தூக்கி கொண்டாடிட்டாங்க. நான் எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. வந்த வேலை முடிஞ்சதுன்னு தோணுச்சு. அதான் வந்துட்டேன். பெங்களூர்லேருந்து பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தூரமாகவே தெரியல. ஆனால் இப்போ வீட்டில் விட்டுட்டு ரோடு வரைக்கும் தான் வந்திருக்கேன். இது ரொம்ப தூரமாக தெரியுது பிரியா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. தைரியமா இரு. ஏய், அவன் என்னமோ பேசுறான்டா. நீங்க பேசுங்க. டேய் சிவா, ஆனந்த் பேசுறேன்டா. என்னடா ஆச்சு? டேய், நான் டிராஃபிக்கில் இருக்கேன்டா. கூப்பிட்றேன். ஏய் சிவா, நீ இன்னும் போகலையா? ஓ, இன்னும் பாம்பேல தான் சுத்திட்டு இருக்கியா? உன் பிரச்சனை எல்லாம் சால்வ்டா? இல்ல என் அங்கிள் கிட்ட சொல்லி உன் பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணணுமா? பர்ச்சேஸ் மொத்த பேரும் மேலதான் இருக்காங்க. திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது வேணுமா இது வேணுமா ஆளால கேக்குறாங்க. மூச்சு முட்டிடுச்சு. நீ தான் அங்கேயே பார்த்தேல எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு. நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோன்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதான் கீழே வந்து நின்னுட்டேன். நைஸ் கார், யூனோ. சின்ன ஜர்க் கூட இல்ல. ரியலி. வாங்குறப்ப யானை விலை குதிரை விலை சொல்றாங்க, விக்கிறப்ப அடிமாட்டி விலை கேக்குறாங்க. உன் வளையலுக்கு இவ்வளவுதாமா பணம் கிடைச்சது. ஏய், அதை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். நமக்கு புதுசா லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்ல நிக்கிறார் இல்லையா, எதுக்கு பழசுன்னு கையில இருந்த வளையல கட்டி கொடுத்தேன். அதை வித்துட்டு எனக்கே கொண்டாந்து கொடுக்குறாரு. என்னம்மா நீ பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு கூட காசு இல்ல, இந்த வளையல வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். உன் காசு எனக்கு எதுக்குமா? என்ன நம்ம உழைக்கிற காசே நம்ம உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இப்ப திடீர்னு பொத்திக்கிச்சோ, எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஓடுகாலிக்கு பிறந்த ஓடுகாலி நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டு போனா இவ அம்மா இன்னைக்குதான் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. இப்பதான் தள்ள நிமிந்து இருக்கோம். நாங்க என்னைக்குமே தள்ள நிமிர கூடாதா? இந்த குடும்பத்துடைய சந்தோஷம் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அங்கிருந்து வந்திருக்கா. சேம் ஓடுகாலி தான் அவ அம்மா. நாம எல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போனா, இன்னைக்கு இவ அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்திருக்கா. எங்க வயிற்றுச்சல் தான் இவளை இப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. டேய், சொன்னா கேளுடா, சத்தம் போடாதே. அவ கார்ல விழுந்துரு போகுது. வேண்டாம், அதுக்காக தானே பேசுறேன். இந்த குடும்பத்துல அவளுக்கு இடம் கிடையாது. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா வெளில வச்சு செய். இல்ல அவதான் முக்கியம்னா எங்களை விட்டுரு, நாங்க வெளில போயிடுறோம். நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. அந்த வீட்ல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. அம்மாவை பத்தி தப்பா பேசினாங்க. அதனால என்னாலயும் அங்க இருக்க முடியல. அதான் வந்துட்டேன். அம்மா சொன்னாங்க தாத்தா பேர்ல பாம்பேல ரோடே இருக்குன்னு. நான் இப்படி ரோட்ல நிக்கிற நிலைமை வரும்னு நினைக்கல. 3 நாள் சிரமப்பட்டு எனக்காக கொண்டு வந்து விட்டியா? உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாமேன்னு நான் மெயின்டைன் பண்ணேன். அதுக்குள்ள அந்த கிழம் மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு.